நிகழ்ச்சி ஒளிபரப்புக்கு பிறகு பல நெட்டிசன்கள் ப்ரோமோவில் காட்டிய காட்சிகள் ஒளிபரப்புல இல்லாம போச்சு, இது நியாயமே இல்ல, உண்மையை மறைக்கும் விதமா நிகழ்ச்சி எடிட் செய்யப்பட்டிருக்கிறதா கடும் விமர்சனங்களை எழுப்பினாங்க. மேலும் நாய் லவர்ஸ் என்று அழைக்கப்படும் பிரிவினர் மிகுந்த தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தெருநாய்கள் பிரச்சனை சமூகத்துல பெரும் சிக்கலா மாறி வரும் நிலையில நீனா நானா நிகழ்ச்சி அதை தேசிய அளவிலான விவாதமா மாத்தியிருக்கு. கோபிநாத்தின் கேள்விகள் பெரும் பாராட்டுகளை பெற்றாலும் ப்ரோமோவில் காட்டிய காட்சிகள் ஒளிபரப்பில் இல்லை என்பதால் நிகழ்ச்சியின் நம்பகத்தன்மை குறித்த சந்தேகமும் எழுது. தெருநாய் பிரச்சனையை தீர்க்கும் நோக்கில் நடந்த விவாதம் நிகழ்ச்சி நடத்தும் முறையால் சர்ச்சையா மாறியிருக்கு. குழந்தைகளின் பாதுகாப்பு முக்கியமா, தெருநாய்களின் பாதுகாப்பு முக்கியமா என்ற கேள்விக்கு இன்னும் பதில் காணாமல் திணறுகிறது. ஆனால் சமூக வலைதளங்களில் இந்த விவாதம் தீவிரமான கருத்து பிளவை ஏற்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. தெருநாய்கள் தொடர்பான விவாதத்துல கோபி கேட்ட கேள்விகளுக்கும் எதிர்த்தரப்பில் பேசிய தொடர்பான வீடியோ காட்சிகளும் வைரலாக சமூக வலைதளத்தில் இது மிகப்பெரிய பேசு பொருளா மாறியிருக்கு.